மேஷ ராசி நேயர்களே, இன்று பொது சேவையில் நாட்டம் செல்லும். சாஸ்திர பயிற்சியில் தெளிவு ஏற்படும். இனிய மாற்றங்களும் பயணங்களும் இன்பம் தரும். சாதுரிய பேச்சால் சகல காரியங்களும் கைகூடும். ரிஷப ராசி நேயர்களே, இன்று தனவரவு கூடும். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். புதிய பணி மாற்றங்களால் மன மகிழ்ச்சி ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். புதிய தோழிகள் அருகாமை மகிழ்ச்சி அளிக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்று குழந்தைகளின் ஆரோக்கிய குறைவினால் மகிழ்ச்சி குறையும். பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு மதிப்பு இருக்காது. தொழிலில் சரிவு ஏற்படும். கல்வியில் தடைகள் ஏற்படலாம். கடக ராசி நேயர்களே, இன்று சுமாரான நாள். குடும்பத்தாரிடம் வாக்குவாதத்தை தவிருங்கள். தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் வெற்றிக்கான படியில் ஏறுங்கள். உடல் சோர்வு ஏற்படலாம். சிம்ம ராசி நேயர்களே, இன்று உங்கள் மனம் மகிழ்ச்சியில் திளைக்கும். பயணத்தில் ஆர்வம் ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும். பதவி உயர்வு ஏற்படலாம். பல வழிகளில் பணம் வரும். கன்னி ராசி நேயர்களே, இன்று கல்வியில் உங்கள் திறமைகளை காட்டினாலும் தடைகள் ஏற்படும். எதிர்பார்ப்புக்கு குறைவாக பணவரவு இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறாததால் மனக்குழப்பம் ஏற்படும். துலாம் ராசி நேயர்களே, இன்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஆதாயம் பெருகும். கற்பனை வளம் பெருகும். இனிய பயண சுகம் கூடும். பல வகையிலும் பணவரவு அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் அமைவர். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று பணியின் காரணமாக வேலைக்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும். முன் கோபத்தை அடக்க முன்னேற்றம் ஏற்படும். குறிக்கோளற்ற அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. தனுசு ராசி நேயர்களே, இன்று நம்பத்தகுந்த அநேக நண்பர்கள் நட்பு கிடைக்கும். அரசியல் மற்றும் பொது சேவை மூலம் இலாபம் அடைவீர்கள். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். மகர ராசி நேயர்களே, இன்று தொழில் அல்லது வியாபார மாற்றங்கள் ஏற்படலாம். பொது சேவை ஈடுபாடு ஏற்படும். பெரியவர்களை மதித்து நடப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். கும்ப ராசி நேயர்களே, இன்று அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். செல்வ நிலை உயரும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். தெய்வ பக்தியும் நம்பிக்கையும் கூடும். நீண்ட அல்லது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். மீன ராசி நேயர்களே, இன்று சுகக்குறைவு. பெண்களால் பேரிழப்பு ஏற்படும். தன் பணிவின்மையால் பல வழிகளிலும் நஷ்டம் ஏற்படும். உடல் நிலையில் அக்கறை தேவை. பெரியோரையும் அதிகாரிகளையும் மதித்து நடப்பது நல்லது.